ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நபர் வந்துட்டு கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை, அதாவது வேர்க்கடலை வந்துட்டு கொடுத்தா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்துட்டு கேட்டிருந்தாரு. இது மட்டுமே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நான் அந்த நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அதை பார்த்து கேட்டிருக்காரு போல். ஸோ வேர்க்கடலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ஃபேட் கண்டென்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட், ஓகேங்களா. புரதச்சத்தும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்தும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதை நீங்கள் ஆடுகளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நீங்கள் பெரும்பாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை புண்ணாக்கு நீங்கள் கொடுக்கலாம் தண்ணியில் ஊற வச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேர்க்கடலை வேர்க்கடலை, அதாவது அப்படியே வேர்க்கடலை பச்சையான வேர்க்கடலை காய வச்சுருக்கும் பார்த்திங்களா, அதே நீங்கள் கையில் கூட கொடுக்கலாம், அது டைம் கிடைக்கும் போது ஓகேங்களா. ஸோ இதுவும் இது வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம், ஓகேங்களா. இதுவும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு இருக்குது பார்த்திங்களா, இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்காவும் கொடுக்கலாம், இல்லை வெறும் பருத்தி கொட்டையும் வேர்க்கடலையும் இது வந்துட்டு டெய்லி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 5 கிலோ கணக்கு பண்ணி நீங்கள் ஒரு வளர்க்குற ஆடுகளுக்கு, கிடா ஆடுகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வெயிட் வந்துட்டு ரொம்ப